தூக்கத்தை தொலைத்திருப்பது பாஜகவா திமுகவா? எங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க தூங்கி எந்திரிச்சு கலகலப்பா தான் இருக்கோம். சரிங்களா? ஆமா, நாங்க எதுக்கு வெளி பிதிங்கி போயிட்டு நீங்க எல்லாம் கோட்டு பாக்குறதுக்கு அது வந்து ஒரு பருவமங்க. திமுகனால இவங்க வந்து செக்ஸா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பொம்பளை பார்த்துனே நுகரணும்னு நினைக்கிறது, இதுதாங்க. எந்த ஊழல் எங்கள் மீது நிரூபிக்கப்பட்டது? பொன்முடி வழக்கு இல்ல சார். நீங்க பொன்முடி வழக்கு நீங்க பாருங்க. என்ன ஸ்டே கொடுத்தாங்க? என்ன ஸ்டே கொடுத்தாங்க? அதான் கத்திரிக்காய புடுங்க கூடாது கொடுத்தாங்க. 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஒரு தொகுதியிலாவது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு நான் துறவரம் போட்டுறேங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. தனிப்பட்ட முறையில் தமக்கும் பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் பெருகி வரும் செல்வாக்கு திமுகவின் தூக்கத்தை கெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். உண்மையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூக்கத்தை தொலைத்திருப்பது பாஜகவா திமுகவா? இந்த தலைப்பில் தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம். அதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரும் நாயுடு பேரவை தலைவருமான திரு காமாட்சி நாயுடு அவர்களும், புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும். விருந்தினர்களுக்கு வணக்கம். நாயுடு சார், உங்க கட்சியோட தூக்கம் தொலைஞ்சு போச்சாமே? நான் வேற மாதிரி பேசுவேன், ஆனால் அவர் ஒரு பிரதமர், அதனால அவர் அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவருக்கு தூக்கம் தொலைஞ்சு போய் தூக்கம் வராதனால தான் ஓடி ஓடி வர்றாரு. 5 முறை வந்துட்டு போயிருக்காரு தமிழ்நாட்டுக்கு. சரியா? இதுவரை எந்த பிரதமராரும் ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு 5 முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்காங்களா? இதே பிரதமர் 5 முறை வந்து போனவர் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாருன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எதுவுமே செய்யாமல் 10-9 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டினதை இன்றைக்கி தான் குழி தோண்டவே ஆரம்பிச்சிருக்கானுங்க ஆஸ்பத்திரிக்கு மதுரையில். அப்படிப்பட்ட பிரதமர் எங்கள் தூக்கத்தை தொலைச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அவர் தூக்கம் தொலைஞ்சு போய் இங்கே வந்தாரா? எங்கள் தூக்கம் தொலைஞ்சு போச்சா? வடநாட்டில் பூரா ஆப்பு வச்சுட்டாங்க. இவர் என்னத்தான் ராமருக்கு கோயிலை கட்டினாலும் அங்கே வடநாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மையான மக்களும் அங்கே திரும்பிட்டாங்க, இடையூறாயிட்டாங்க. இனி அங்கே ஒன்றும் இவருடைய பருப்பு வேகாது. ஆகையினால சரி பார்ப்போம், இங்கே ஏதாவது வேகுமான்னு பார்ப்போன்னு பார்க்குறாரு. மூர்த்தியார் போன்ற ஏமாறு பேர்வழிகள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஈஸியாக அவங்களெல்லாம் ஏமாற்றி நம்ம ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அதோட 2வது, இன்றைக்கி புதுசாக அவர் ஒரு ஜாதி கட்சி தலைவர், பாட்டாளி மக்கள்னு பேரை வச்சுக்கிட்டு இருக்காரு டாக்டர் ஐயா. அந்த ஐயா கூட ஒரு கூட்டணி. ஏற்கனவே செல்லா காசா போன ஓபிஎஸ், தினகரன் இவங்களோட கூட்டணி. ஸோ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அவியல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கேரளா அவியல்பாங்க. பல விதமான காய்கறிகளெல்லாம் போட்டு ஒரு அவியல் பண்ணுவான் கேரளாக்காரன். அது மாதிரி இது ஒரு அவியல் கூட்டணி. இந்த அவியல் கூட்டணி என்ன ஆகுங்கிறது சாப்பிட்டா தான் தெரியும், செரிச்சிரும், ஜெயிக்க முடியாது. அதனால் எங்களுக்கு தூக்கம் தொலையில், அவருக்கு தான் தூக்கம் இல்லாமல் போயிடுச்சு. அவருடைய தூக்கமின்மை இன்னும் பெர்மனெண்ட்டாகவே தூக்கம் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வரக்கூடிய தேர்தலில் இந்தியா கூட்டணி அமோக வெற்றி அடையும். ஆட்சியை நாங்கள் தக்க வச்சு பிடிச்சிக்குவோம், அவரை தக்க வைக்க விட மாட்டோம். பெர்மனெண்ட்டாக அவருக்கு தான் தூக்கம் தொலைய போகுது. உங்கள் கூட்டணி செரிக்காத கூட்டணி அப்போ எது? அவங்க கூட்டணி செரிச்சிரும்னா உங்கள் கூட்டணி செரிக்காதா? அப்போ எங்கள் கூட்டணி லைவில் இருக்கும். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து லைவில் இருக்கக்கூடிய ஆட்கள். ஏன்னா 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை நாசமாக்குன நாசகார சக்தி அது. அதனால் பேருக்கு வந்து புல்மா சமாச்சாரம் அந்த சமாச்சாரம் சொல்லி ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொன்றா கலப்பி விட்டு மக்களை மடையர்களாக்கி ஆட்சியை பிடிச்சி தக்க வச்சுக்கிட்டு இருந்தார் போன முறை. இந்த முறை வந்து வேறு ஒன்றும் இவங்களால் பருப்பு வேகலை. அதுக்காக ராமர் கோயிலை கட்டினார், அது புஷ்ஷுன்னு போச்சு ராமர் கோயில். இப்போ என்னடான்னு பார்த்தாரு, சரி தென்னிந்தியாவில் பார்ப்போம், கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடங்களையெல்லாம் சுற்றி பார்ப்போம் அப்படின்னு வந்து பார்க்குறாரு.
இந்த மாநிலங்களில் எப்படியாவது நம்ம ஒரு 50 தொகுதியை கூட ஜெயிச்சோம்னா அங்கே வர்ற தொகுதிகளை வச்சு எப்படியாவது ஆட்சி அமைக்கலாம்னு நினைக்கிறாரு. அது ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் நினைக்கிறது தப்பு இல்லை. அதுக்காக எங்களுக்கு தூக்கத்தை தொலைச்சி விட்டாங்க அப்படின்னு பேசுறது வந்து ஒரு திமிர்த்தனமான பேச்சு. ஒரு பிரதமருக்கு அவருக்கு இது அழகான வார்த்தைகள் இல்லை. ஏற்கனவே திராவிட கட்சியை நான் ஒழிச்சிருவேன்னு பேசினாரு. இப்போ தூக்கம் தொலைஞ்சு போச்சுன்னு பேசுகிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு மரியாதைக்குரிய சொற்கள் அல்ல. அது வேற நாலாந்தர மூணாந்தர அரசியல்வாதிகள் பேசலாம். ஒரு நாட்டினுடைய பிரதமர் 10 ஆண்டு காலம் பிரதமர் பதவி வைத்திருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி பேசுறது மிகவும் வருத்தத்துக்குரியது. ஏன்னா அவருக்கு வேற வழியில் நான் பதில் சொல்ல விரும்பலை. சரி, தொடர்ந்து பேசுவோம். மூர்த்தி சார் 2 விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. பிரதமருக்கு தான் தூக்கம் தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது, அப்புறம் உங்களை குறிப்பிட்டு நீங்கள் பிரதமர்கிட்ட ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மருத்துவர் ராமதாஸ் வந்து வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சுருக்காரு. சரி, வன்னியர் சங்கம்னா இப்போ வன்னியர் தானே இருப்பாங்க, வேற யார் இருப்பா? பொதுவான ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு வச்சுருக்காரு. அதோட பொதுச் செயலாளர் வந்து ஒரு பட்டியல் சமூகம் அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனால் இதை யார் சொல்கிறதுன்னா, நாயுடு பேரவைன்னு வைத்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் அவரை பார்த்து சாதி சங்கன்றார். இப்போ நாயுடு பேரவை எதுக்கு? அது யாருக்கானது? இது அது சாதி சங்கமாக தெரியலையா? இவங்க தோல்வி பயத்தில் இருக்காங்க. நாயுடு சங்கம் எந்த தேர்தலையும் யாரு கூடயும் போய் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் அது யாருக்கான விஷயம்? நாங்க வந்து தேர்தலை நாங்க சந்திக்கல. தேர்தலுக்கா இப்ப காமாட்சி நாயுடு ஆதரவுன்னா நாயுடு பேரவை ஆதரவு தானே அர்த்தம். திமுகவுக்கு காமாட்சி நாயுடு ஆதரவுன்றாங்க. அப்ப என்ன சார் ஆதரவு? அது நாயுடு பேரவை தானே ஆதரவு. இந்த மாதிரி 1000 ரெட்டியார் பேரவை இருக்குது, 1000 வந்து நாயக்கர் பேரவை இருக்கு. எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு தராங்கன்னு வச்சுங்க. அப்போ அது என்னது? இது இப்போ கொங்கு கட்சி இருக்குது, நம்ம அந்த பேரை சொல்ல வேணாம் பாவம். அவங்க எந்த கம்யூனிட்டிக்கான கட்சி? அப்போது அவங்கெல்லாம் ஆதரவு கொண்டா அவங்க பொதுவானவங்க மாறிடுவாங்க. மருத்துவர் மட்டும் இவங்களுக்கு வந்து சாதி தலைவர். இதே மருத்துவர் இன்றைக்கு திமுகவோடு சேர்ந்திருந்தால் மருத்துவரே வந்துட்டாரு, இந்த நாட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்கல்ல. ஆக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அரசியலில் யார் தூக்கம் எழுந்து இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ என்றைக்காவது பிரதமரோ இல்லை வேறு எந்த கட்சி தலைவரோ, நான் வந்து நைட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வரல, என்ன 7:30 கொண்டு வரீங்களோன்னு தெரியல அப்படின்னு என்றைக்காவது அவர் புலம்பி நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் நம்முடைய முதல்வர் நேரடியாக புலம்பிய காட்சிகள் வெளியே வந்தது. இல்லை, அதில் கூட பாஜகவில் என் தூக்கம் போச்சுன்னு அவர் சொல்லவே இல்லையே. பொதுவாகவே சார் எப்ப சொன்னாரு ஆட்சிக்கு வந்து 3 மாதத்துல அப்ப சொன்னாரு. இப்ப ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. அதான் அன்றைக்கு சொன்னதை இன்றைக்கு புதுப்பிச்சுக்கிட்டு பேசுறது இது மரியாதையான செயல் ஆகுது எனக்கு தெரியல. அப்ப சின்ன சின்ன 7:30 இருந்தது. இப்ப ஜாஃபர் சாதிக்கு அப்புறம் இந்த பத்திரங்கள், தேர்தல் பத்திரம், இந்த மாதிரி பெரிய 7:30 கூடி இருக்குல்ல. அப்ப பொதுவாகவே சயின்ஸ் படி மெடிக்கலா ஒருத்தர் இரவில் தூங்காம இருக்காருன்னு வச்சுங்க, அவருடைய அந்த மைண்ட் என்ன ஆகும்? அது வந்து ஒரு மாதிரியாக தான் போய் நிற்கும். நீங்கள் இன்றைக்கி கூட ஒருத்தர் வந்து தனியாகவே பேசிக்கிறாரு, நைட்டில் தூங்க மாட்டாரு, நம்ம டாக்டர் கிட்ட போனால் ஒரு 2 எந்த மெடிசனும் இல்லை, ஒரு 2 நாள் கண்டினியூஸாக தூங்குறதுக்கான மெடிசன் தான் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தூங்காத மனிதன் அப்போது ஒரு மனிதனாக இருக்க முடியாது, அவரோட மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். அந்த நிலையில் தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டணியை பிஜேபி அமைச்சிருக்கு சார். நான் பொதுவாக பிஜேபி நல்ல கட்சி, அது தமிழ்நாட்டுக்காக நிற்கும் அப்படிலாம் இன்றைக்கி பிஜேபி பற்றி யாரும் பேசலை. திமுக செய்கிற அந்த அட்ராசிட்டியில் இருந்து இன்னொன்றும் வராதா அப்படின்ற மாதிரி தான். ஒரு படத்தில் ஏதோ ஒரு பானிபூரி கடை போட்டு இன்னொருத்தர் அடக்க வருவான் அப்படின்னு ஒரு காமெடி சீன் வரும்ல, அந்த மாதிரி திமுகவை அடக்குவதற்கு ஒருத்தர் வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்த பொழுது திமுக நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இல்லை, அதுதான் அதிமுக இருக்கே, அதுக்கு பாஜக தனியாக வரணும். இல்லை, அவங்க இன்றைக்கு திமுக அதிமுகவை கூட நேரடியான எதிர்கட்சியாக பார்க்கல. இன்னைக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள். இப்போ அதிமுக சொன்னாலும் இவங்க ஒத்துப்பாங்க, ஆனால் பிஜேபியை சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நேரடியாக அது பிஜேபி வந்து திமுகவை அழிச்சிருவோம். திமுகவை அழிச்சிருவோம்னா எல்லாரும் முடிச்சு உள்ளே போட்டுருவாங்க, நம்மளை அந்த கேஸில் சேர்த்துருவாங்க, இந்த கேஸில் சேர்த்துருவாங்க, ஈடி ரயில் நம்மளையும் சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. திமுகவை அழிப்பது என்பது திமுகவின் சித்தாந்தத்தை அழிப்பது. ஒரு திராவிட சித்தாந்தம் என்ற பெயரில் தமிழ்நாட்டில் இவர்கள் அவர்கள் பார்வையில் தேசியத்துக்கு எதிராக இருக்கிறாங்க, திராவிடம் என்ற பெயரால் தமிழ்நாட்டுக்கே எதிராக இருக்கிறாங்கன்ற அரசியலை தான் அவங்க வைக்கிறாங்க. இதுவரை இந்த திமுகவை ஒழிச்சிடுவோம் அப்படின்னு யாரும் சொல்லலை. இப்போ நீங்கள் திராவிட கட்சிகள்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்க, நைஸாக அப்படியே அதிமுக கூட இவங்க சேர்த்துப்பாங்க. அப்போது இந்த திராவிட கட்சி தானே? இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் எடப்பாடியார்கிட்ட போய் திராவிடத்தை பற்றி கேட்குறாங்க, அவர் என்ன சொன்னார்?
அதெல்லாம் யாராவது படிச்சவங்ககிட்ட கேளுங்க, எனக்கு என்னங்க அதை பற்றி ஒன்றும் தெரியாதுங்க. சார் இன்னைக்கு ஹோல் அத்தாரிட்டி ஃபார் திராவிடம் வந்து திமுக தான், இவங்க தான். அதை தான் நிறைய பேர் தமிழர்லாம் இருக்கிறான்ல, அவன் எப்படி திராவிடன்னு சொல்லுவான். இப்போ எடப்பாடியாரை புரட்சி திராவிடன்னு யாராவது சொன்னாங்களா? திராவிட சிசு திராவிடத்தை காக்க வந்தோன்னு சொன்னாங்களா? இன்னும் புரட்சி தமிழர் தானே சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வித்தியாசம் புரியுதா? இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாங்க? திராவிடத்தை காக்க வந்தவர் தான் சொல்கிறான். யாரும் தமிழத்தை காக்க வந்தவர் ஒரு தமிழர் தலைவர்னு யார் சொல்கிறா? திராவிட தலைவர் தானே சொல்கிறாங்க. திருமாவளவன் கூட அவரை வந்து இவங்க திராவிட சிறுத்தை அப்படின்னு தானே பேரை மாற்றுறாங்க. அப்போ திராவிடம்னா இவங்க தான். அப்போ நேரடியாக இந்த திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு எதிர்ப்பு அலை கிளம்பி இருக்கு. அந்த எதிர்ப்பு அலையை தனக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கு பிஜேபி முயற்சி பண்ணியிருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கு பிரதமர் வரார், நான் வந்து திமுகவை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கு பாஜக செய்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதற்காக எதிர்க்கட்சியான உண்மையான எதிர்க்கட்சியான எடப்பாடியார் செய்யலன்னு இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில் அவர் வந்து இதன் மீது நாட்டம் செலுத்த முடியல. இப்போ இவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 4 எம்எல்ஏ வச்சுருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஒன்றாலும் இறங்கி திமுகவை செய்யலாம்ன்ற ஒரு போக்கில் இருந்து தான் அதை சொல்கிறாங்க. அதால் இன்றைக்கு இப்போ அதிமுகவை பார்த்து திமுக பயந்துருக்கிறதா, பிஜேபி பார்த்து பயந்துருக்கிறாங்கன்னா டெய்லி வர அறிக்கைகள் இல்லை திமுக பொறுப்பாளர்கள் யாரை நோக்கி பேசுகிறாங்க? அண்ணாமலையின் மீதும் பிஜேபியின் மீதும் இன்னும் சனாதனம் வந்துடும் 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 வந்துடும்னு தினமும் இவர்கள் பிஜேபியை நோக்கி தான் பேசுறாங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த உதறல் அவங்க பேசுறாங்களா அல்லது பிஜேபி அப்படி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுதா? இல்ல இவங்க பேசுறாங்க, இவங்க பார்த்து பயந்து தான் நம்ம பேசுறாங்க. இப்போ அவங்க வந்துங்க ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, திமுக நாங்கள் அழிப்போம்னாங்க. அன்றாடம் நடக்கிற ஊழல்களை அவங்க பேசுறாங்க. இப்போ இன்றைக்கு வந்து ஜாபர் சேட்டை பத்தி பேசக்கூடாது, யார் யார் மீது வழக்கு போட்டிருக்காங்க? நீ யார் மீது போடணும்? இப்போ அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு, ஏன் நீங்க அண்ணாமலை மீது பயப்படுறீங்க? அப்போ அண்ணாமலை பேசுவது பல இடங்களில் போகிறது என்ற பயம் தானே. போகிறதுனா அப்போ அண்ணாமலை ரீச் ஆகிறார் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்போது தான் நீங்கள் வந்து இந்த வழக்கையே போட்டீங்க. அவங்க பேசுறதற்கு ஏற்ற மாதிரி நீங்களும் நம்மளை ஒருத்தன் கண்காணிக்கிறான், மேலேருந்து ஒரு கண்காணி நம்மளை கண்காணிக்கிறாங்க, நாம் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்போம் அப்படிங்கிறதும் இல்லை. அதாவது சொல்ல வந்து அந்த திருட்டின கை நிற்காது, சிறங்கு பிடிச்ச கை இது சொரியாமல் இருக்காதுன்ற மாதிரி நீங்களும் அடைக்க வாசிக்க மாட்டீங்க. நீங்கள் கிடைச்சதெல்லாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அவங்க பேசுகிறாங்கன்ற போது இன்றைக்கு விழி பிதுங்கி நிற்கிறீங்க. இதுதான் எதாச்சும் உண்மை. நாங்கள் எதுக்குங்க விழியை பிதுங்கிக்கிட்டு இருக்கோம்? நீ கேளு கண்ணு, நீ கேளு, என்ன கேளு. இல்லை, வெளி பிதுங்கி இருக்குன்னு சொல்றதெல்லாம் வந்து இது நாட்டுப்புறத்தான் பேசுற பாச்சை, சரியா? நாங்க எதுக்கு வெளி பிதுங்கி போயிருக்கோம்? நீங்க எல்லாம் கோட்டு பாக்குறதுக்கு அது வந்து ஒரு பருவமங்க, அதை பார்த்த உடனே வெளி பிதுங்கி போய் பாருங்க. இவங்க நம்ம அரசியலான ஒரு விஷயத்த சொல்றோம், அவங்கள பார்த்து பயந்து விழி பிதுங்கி நிக்கிறாங்க. ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியல, உடனே கையை விடுறது காலை விடுறது. இந்த திமுகனால இவங்க வந்து செக்ஸா பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பொம்பளை பார்த்துனே நுகரணும்னு நினைக்கிறது, இதுதாங்க இந்த சமூகத்தின் சீர்கேடே. இதாங்க எங்களுக்கா பாரதிய ஜனதாக்கா? பாரதிய ஜனதால இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கேட்டா கழுவி ஊத்து வந்தது யாரு? நாங்களா? எங்க கட்சியிலயா? பாரதிய ஜனதா இல்லையா? இன்னைக்கு பிரதமர் பேசுறாரு சார், பெண் சக்தியை நாங்க தான் பாதுகாக்கிறோம். தம்பி, நீங்க சென்னையில தானே இருக்கீங்க, காயத்ரி ரகுராம் சொன்னதெல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சா? சொல்லுங்க. நான் அதெல்லாம் என் வாயில சொல்லுங்க. ஒருத்தன் தலையை பிடிச்சி லுங்கி விட்டான், பாத்தீங்களா? இங்க பாருங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? என்னத்த பார்த்தோம், அவருக்கும் மீச உங்களை மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. வீடியோ வந்துதான் இல்லையா? இப்ப அவர் எங்க இருக்காரு? அது யாரு? யாருங்க? நான் அந்த வீடியோ தரேன், இந்த வீடியோல போடுங்க. ஆகையினால இது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசியல் கட்சி, டாப் டு பாட்டம் பாரதிய ஜனதா கட்சி. அதை நான் அதிகாரப்பூர்வமாக என்னால் சொல்ல முடியும், நிரூபிக்கவும் முடியும். ஏன்னா 1-2 அல்ல, பல சம்பவங்கள் எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருக்கேன். ஆகையினால அன்று முதல் இன்று வரை அது மாறாத ஒரு போராட்டம் தான் அந்த பாரதிய ஜனதா கட்சியில். 2வது, யாரையுமே மதிக்காத தன்மை, யாரையும் மனிதனாக அவர்கள் மதிப்பதில்லை. தலைவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கிரீடம் சூட்டப்பட்டது, மற்றவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை மதிப்பதில்லை.
தொண்டர்களுக்கு எந்த விதமான கம்யூனிகேஷன்ஸ் அவர்கள்ட்ட இருக்காது. மதிக்காத இடத்துல யாராவது இருப்பாங்களாங்க? ஒன்று இல்ல, ஒரு ஒரு ஒன்னல்ல, 10 அல்ல, பல்லாயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது என்னால் சுமத்த முடியும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, த்ரூஅவுட் இந்தியா முழுமைக்கும் அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்கள். அவர்கள் ஒன்றும் வேண்டாங்கன்னு 2 பெண்களை வந்து மானபங்கப்படுத்தி நிர்வாணமாக அழைச்சிட்டு போனதை மணிப்பூரில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் பெண்களுக்கு நாங்கள் தான் சக்தியினுடைய உருவம்னு சொல்கிறக்கூடிய இந்த பிரதமர் அதை பற்றி ஏதாவது பேசினாருங்களா? பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயசு பொண்ணை ரேப் பண்ணானுங்களே, அதை பற்றி ஏதாவது பேசினாரு? சரி, மணிப்பூர் தெரியுது, பாண்டிச்சேரி தெரியுது, தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, இதில் சில விஷயங்கள் நடக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் என்ன விஷயங்கள்? இது மாதிரி நாங்கள் ஒன்றும் இப்படி பேசலையே, பிரதமர் மாதிரி நாங்கள் இது பேசுறத விடல, நடவடிக்கை உங்களுக்கு தெரியுதா இல்லையா? பாருங்க, கிருஷ்ணகிரியில் ஒரு 4 பெண்கள், இதுலேயும் கூடுதலாக என்னங்க சொன்னீங்க, நான் வந்து ஜெய்பீம் படத்தை பார்த்து நான் அழுகாச்சியாக வந்து நான் அழுதுகினே இருந்தேன், என்னால் தூங்கவே முடியலன்னு சொன்ன நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அந்த சம்பவத்தை நேரடியாக நடந்ததாக ஒரு 4 பெண்கள் சொன்னாங்க. தங்களோடு வன்புணர்ச்சி வச்சு மிளகாத்தூள் எடுத்து அந்த இடத்துல அப்ளை பண்ணி என்னை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொன்னாங்கல்ல. அரசு சார்பில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, காவல்துறை என்ன செய்யணுமோ செஞ்சு வழக்கு தொடர்ந்து குற்றவாளிகளை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்காங்க. என்ன ஊரில்? அது எந்த ஊரில்? நீங்கள் சொன்ன ஊரில். என்ன ஊரில்? நம்ம ஊரில் கிருஷ்ணகிரியில் அந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்கள் ஆந்திரா காவல்துறை மீது புகார் கொடுத்து அந்த புகார் நீங்கள் வாங்கி ஆந்திரா காவல்துறையை கைது பண்ணி இங்கே ஊர் ஜெயிலில் வச்சுருக்கீங்களா இல்லை சித்தூர் ஜெயிலில் வச்சுருக்கீங்களா? எல்லாமே அவங்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கி நம்ம ஊர் சிறையில் தான் அவங்க அடைக்கப்பட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நடந்த சமாச்சாரத்தை அதை எதுக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் சொன்னார்ல, 99% வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னார்ல, அந்த மாதிரி இருக்கு சார் இது. ஆமா, நீட்டை தவிர எல்லாமே தான் நிறைவேற்றிட்டோம். அதுல என்ன உங்களுக்கு என்ன மாற்று? நான் ஒரு லிஸ்ட் படிக்கிட்டேன், நீங்க படிப்பீங்க. 100 இதை நானே நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன விஷயம் இங்க பாருங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அரசு ஒரு 1000 செய்யறோம்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானது தலையாய கடமை எதுவோ அதைத்தான் நாங்க 99% நாங்க நிறைவேற்றுறோம். 99 நாங்க இங்க பாருங்க, நாங்க வந்து முக்கியமான இதுகள்ல 99% முடிச்சிட்டோம். நீட்டை தவிர முக்கியமான தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்கு, தேர்தல் அறிக்கையில செஞ்சதை சொன்னது பூரா செஞ்சிட முடியுமாங்க? தேர்தல் அறிக்கையில சொல்லுவாங்க. பண்டார நாயக்கா ஒரு காலத்துலங்க இலங்கையில ஒரு அம்மா இருந்தாங்க பிரதமரா, பண்டார நாயக்கான்னு பேரு. அந்த அம்மா சொன்னாங்க, நான் சந்திர மண்டலத்துல இருந்து நான் அரிசி கொண்டுட்டு வந்து உங்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணுவேன்னு சொன்னாங்க. சரியா? அந்த அம்மா திரும்பவும் பிரதமர். அதனால அந்த அம்மா சந்திர மண்டலத்துல இருந்து அரிசி கொண்டு வர முடியுமா? இது சாத்தியமா? இத மக்கள் சிந்திக்க வேண்டாமா? இப்ப நீங்க சொல்றத பார்த்தா சார், அதிமுக சொல்றாங்கல்ல மக்களை ஏமாத்தி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு, அது ஒத்துக்க நாங்க மக்களை ஏமாத்தலங்க. நாங்க நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை தான் நாங்க கொடுத்தோம். நிறைவேற்றாத சின்னதுங்க, அதெல்லாம் ஒரு ஜுஜிபி மேட்டருங்க. நாங்க முக்கியமான விஷயங்களை மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கோம். அதுக்கு மாதிரி பெண்கள் கல்லூரியில பயிலக்கூடிய பெண்களுக்கு கொடுக்குறோம். இலவச உணவு, காலை உணவு, மதிய உணவு குழந்தைகளுக்கு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இலவச, அதாவது மகளிர் உரிமை பஸ் பாஸ் அவங்களுக்கு மகளிருக்கு கொடுத்துருக்கோம். இதுல என்ன இருக்கு, மாசந்தோறும் எல்லா இதுக்கும் இப்ப தனி இண்டிவிஜுவலா வர சில இதுகள்லாம் அந்த 6000 ரூபாய் அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்து எப்படி தேர்தல் வாக்குல சொன்னீங்களா? பாருங்க, இதெல்லாம் வந்து நாங்க சொல்லாத நீங்க செய்வ, அதாவது நீங்க வந்து எதடா குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதடா குற்றச்சாட்டை வைக்கலாம். இந்த அரசு மீது அவாண்டத்தை சுமத்துவதே பாரதிய ஜனதா கட்சிக்கும் உங்களை போன்ற மனிதர்களுக்கும் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எடப்பாடியா சொன்னார்ல, மக்களை ஏமாத்தி, அதாவது ஒரு படத்தை சொன்னார்ல, ஒருத்தங்கிட்ட வந்து நம்ம வந்து கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தோணணும் அப்படின்னு சொல்லுவான்ல, ஏமாத்தணும்னா. அந்த மாதிரி எங்களை ஏமாத்துனீங்கன்னு நான் சொல்றேன். இப்போ 2 மாசம் கரண்ட் பில்லை 1 மாசம் ஆக்குறேன்னு சொன்னீங்க. இது எல்லாருக்குமானது, உங்களுக்குமானது, எனக்குமானது, இவருக்குமானது. பண்ணீங்களா சொல்லுங்க சார். அதை பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசு வந்து அதை வந்து 3 ஏற்கனவே பகிர்மானம்னு ஒன்று பிரியணும், அதுக்கு இதுன்னு சொல்லிட்டு ஒன்று மொத்தம் 3 பிரிவா பிரிச்சுட்டாங்க. அது 3 பிரிவா பிரிக்கும் போது மின்சார கட்டணத்தை குறைக்க கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாடு விதி.
அந்த எவ்வளவு விதியின் போயிட்டாங்க. அடிப்படையில நாங்க நம்ம குறைக்க முடியல. கட்டண இல்ல சார், நிர்ணயிக்கிறது இதே நம்ம. கேள்வி மத்திய அரசாங்கத்தை நோக்கி வருமா இல்லையா? ம். 10 வருஷம் அவங்க சொன்ன எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாங்களான்னு கேக்குறாங்க. சார் நான் என்ன சொல்றேன், நம்ம பேசுறது நான் இன்னைக்கு விஷயத்தை ஏங்க அடிக்கல் நாட்டினதை இன்னும் பண்ணாம இப்பதான் ஏங்க, குழிய தோண்டிட்டு இருக்கட்டுங்க, இருக்க மானகட்ட பயிலும் இருக்கட்டுங்க. இவங்க பேசுற பேச்ச பாருங்க. ஏங்க, அது சும்மா. இல்லன்னு தான் சொல்றோம். அப்ப ஆமா ஆமா செஞ்சுட்டாங்க, இல்ல எய்ம்ஸ் கட்டிட்டாங்க, உங்க கண்ணுக்கு தெரியல நான் சொல்றோம். அப்படித்தானே நீங்க சொன்னது என்னாச்சு? ஒரு பார்லிமெண்ட்லயே ஒரு மந்திரி சொன்னாரியா, இருங்க, எய்ட்ஸ் இருங்க, கட்டியாச்சு, இருங்க. காம்பவுண்ட் வேலை தான் கொரோனா இருங்க. நடந்துட்டு இருக்குனாரு. 13,000 மக்கள் நல பணியாளர்களை திரும்ப எடுத்துப்பேன்னீங்க. ஏன்னா அந்த மக்கள் நல பணியாளர்களை கருணாநிதி அவர்கள் தான் எடுத்தார். கருணாநிதி அவர்கள் எடுத்தார், அவங்க ஆட்களை போட்டாங்கன்றதுக்காக அவங்க ஏகப்பட்ட இன்னல்களை அனுபவிச்சாங்க. அவெல்லாம் உங்கால் தானே வந்தால் எடுத்துருவோன்னீங்கல்ல. சைதாப்பட்ட வலையில் நைட்டு முழுக்க போராட்டம் பண்ணாங்கல்ல. அப்புறம் ஒரு 75,000 இளைஞர்களை வந்து +2 படித்தோன்னா இந்த நீர்நிலையை பாதுகாக்கிறதுக்கு கன்சால்டேட் சேலரியில் எடுக்கிறேன். நீங்கள் எடுத்தீங்களா? 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை நாங்கள் வந்த உடனே நிரப்புனீங்களா? அப்புறம் வந்து இந்த சத்துணவு இந்த மாதிரி அங்கன்வாடியில் வேலை செய்கிற ஒரு கன்சால்டேட் சேலரியை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். நீங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் கண்ணு. இதெல்லாம் வேலை வாய்ப்புல வந்து அதாவது 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புல கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு போன மாசம் கூட வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். இப்ப குரூப் 4ல வேற இப்ப எக்ஸாம் எழுதிருக்காங்க. சரிங்களா? இப்ப பொய் இன்டர்வியூன்னு வைங்க சார். ஆமா, சரியா இருக்கும். நாங்க பேசினா பொய்யுங்க, நீங்க பேசினா உண்மை. செய்யல, இன்னும் 2 ஆண்டு இருக்கு, நாங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்கோம். பாருங்க, நாங்க இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்களே தொகுப்பூதியம் வாங்குறவங்களுக்கு எங்க ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தொகுப்பூதியத்துல என்ன சம்பளம் வாங்குறாங்க பிஜேபி சொல்லுது. சும்மா இருங்க சார், சும்மா இருங்க. அதுலதான் சார் இவங்க தூக்கம் கட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் சொல்றாரு. நீங்களே போய் பாருங்க, தொகுப்பூதியம் இந்த அரசு ஆட்சிக்கு வரும்போது தொகுப்பூதியத்துல என்ன சம்பளம் வாங்கினாங்க, இன்னைக்கு தொகுப்பூதிய ஆசிரியர்கள் என்ன சம்பளம் வாங்குறாங்க. டிபிஐல 3 அட்டையை வச்சு ஆசிரியர்கள் போராடினாங்க. நீங்க அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுறீங்கல்ல சார். ஒண்ணுமே இல்லை சார், கண்ணு தெரியாதவங்க போராட்டம் பண்றாங்க. அவங்களுக்கான அந்த கோட்டாவை கொடுக்க சொல்லி போலீஸ் அவங்கள பிடிச்சி வேனில் போட்டு எங்கேயோ கண்காணாத இடத்துல எடுத்து இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டியை வந்து கட்டி கோலில் கட்டி போட்டு வந்துடும். அந்த மாதிரி விட்டுட்டு வராங்களே, இது ஒரு மனிதாபிமான செயலா மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் சட்டத்துக்கு புறம்பா சட்டத்துக்கு உட்பட்டதாக கூட வேணாம் சார். ஒரு மனிதாபிமான செயலா? நம்ம ஒரு கண்ணு தெரியாத ஒரு மாற்றுத்திறனாளி ரோட்டில் வந்தால் கூட நின்று ரோட்டை கிராஸ் பண்ணி விட்றவங்க எவ்வளோ. இதெல்லாம் வந்து வேணும்னு எங்க அரசு மீது குற்றம் சுமத்துறீங்க. காவல்துறை மீது நீங்க சுமத்துற குற்றம் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. பிரதமர் பேசும்போது சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம், திமுகவும் காங்கிரஸும் வந்து ஒரு காயினோட 2 பக்கங்கள். ஊழலும் குடும்ப ஆட்சியும் தான் அவங்களுக்கு முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லை. 5Gன்னு 5ஆம் தலைமுறையாக ஆட்சிக்கு வர்றதுக்கு தான் திமுக முயற்சி பண்ணுதுன்னு சொல்கிறார். அதாவது தங்கம், காங்கிரஸும் திமுக 2 ஊழல் பண்ணதா சொல்றாரு. எந்த ஊழல் எங்கள் மீது நிரூபிக்கப்பட்டது, எங்க அரசு மீது எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டது, அதே போல காங்கிரஸ் கட்சியின் மீது எந்த ஊழல் நிரூபிக்கப்பட்டது. சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பேசக்கூடாது. எங்க அரசு இருக்கும்போது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல்னு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் எங்க மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு கூட சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுச்சுன்னா, ஊழல் நடந்திருப்பதற்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்லுச்சு, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லலை. அப்படி இருந்துமே எங்களுடைய அமைச்சர்கள்லாம் வந்து ராஜினாமா பண்ணி அதை நேராக சந்திச்சு அதுல இருந்து விடுதலை ஆகி வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கேடுகட்ட அரசு என்ன பண்ணுச்சு, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு 1 ஆண்டுக்கு முன்னாடி அதை மறுபடியும் அப்பீல் போயிருக்கு, அவ்வளவுதான். சோ அதனால எங்களுக்கு அதுக்கும் ஊழலுக்கும் சம்பந்தம் இல்லை. பொன்முடி வழக்கு நீங்க பாருங்க, பொன்முடி வழக்கு இப்போதைக்கு நடக்கக்கூடிய இந்த வழக்கு வருமான வரி வந்து அவர் செலுத்தலைங்கிறது வருமான வரி தான் குற்றச்சாட்டு. அதாவது வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த, அதாங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்துட்டாருங்கிறது அது இன்கம் டாக்ஸ் கேஸ் தான் கண்ணு. அந்த இன்கம் டாக்ஸ் கேஸ்ல 1 கோடி வரி கட்டாம லஞ்சம் வாங்கி சேர்த்திருக்கிறார். இங்க பாருங்க, 1,72 லட்சம் ரூபாய் கணக்கு கண்ணு. அதுக்கு வந்து இவருக்கு கணக்கு கொடுத்து லேட்டா ஒரு 48 நாள் லேட் பேமெண்ட், அட்வான்ஸ் டாக்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியாச்சு. ஃபைன் தானே சார் போடுவாங்க? அதுதான் பண்ணணும், ஃபைன் தான் போடணும். டிஸ்அப்ராப்ரியேட் அசெட்டுக்கு அது எப்படி வரி ஏய்ப்பாங்க சார்? அது இங்க பாருங்க, அதைத்தான் சொல்ல வர்றேன். இத வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து ஏற்கனவே அதை விடுதலை பண்ணிட்டாங்க. கீழ் நீதிமன்றம் விடுதலை பண்ணதை இவராக வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு வந்து அதாவது ஹைகோர்ட்
ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு என்ன பண்ணுது, அந்த வழக்கில் வந்து அவருக்கு 3 ஆண்டு தண்டனைன்னு வழங்கினாங்க. எம்எல்ஏ பதவி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது. அப்போ இப்போ என்ன பண்ணாரு, மறுபடியும் அவர் சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கை அப்பீல் பண்ணுறாரு. அப்பீல் பண்ண உடனே அவருக்கு ஸ்டேயும் கொடுத்துட்டாங்க. அவருக்கு என்ன ஸ்டே கொடுத்தாங்க, அதான் கத்திரிக்காயை புடுங்கக்கூடாதுன்னு கொடுத்தாங்க. சரிங்களா, ஸ்டே கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்டேயின் அடிப்படையில் அவர் மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்றாரு. அவருக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்கறதுக்கு கவர்னருக்கு கடிதம் எழுதணும். கவர்னருக்கு கடிதம் எழுதும்போது கவர்னர் இந்த மாதிரி அவர் மேலே இன்னும் ஊழல் வந்து இன்னும் இது பண்ணப்படலை, நீக்கப்படலை, ஆகையினால அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியாதுன்னு அவர் சொன்னார். அது சட்டத்துக்கு புறம்பான செயல். முதலமைச்சர் வந்து சொன்னார்னா கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதனால இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கோம். அநேகமாக நாளைக்கு வரும்னு எதிர்பார்க்குறேன். நாளைக்கு இந்த கேஸ் வந்துடும், கண்டிப்பாக அவர் அமைச்சராக வந்துருவார்னு வச்சுக்கோங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் அதுதான் ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் அன்றைக்கு அது ஊழல் தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னால் அது ஊழல், அது ஒன்றும் அது ஊழல் ஆகாது. இப்போ கேஸ் அப்பீல் இருக்கு. அதை பேசுறதுக்கு யாருக்கும் எந்த விதமான தகுதியும் இல்லை, அடிப்படை உரிமையும் கிடையாது. திமுக மேல எந்த ஊழல் வழக்காவது இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? இப்போ பொன்முடி நிரூபிக்கப்பட்டது தானே? இல்லை, அதான் அது வந்து மேல்முறையீட்டில் இருக்கு. மேல்முறையீட்டில் இருக்குன்னா அந்த இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேலே ஒரு தீர்ப்பு இருக்கா? அப்புறம் எப்படி அப்பீல் எப்படி சார் எடுத்திருக்கு? அப்பீல்ல கொடுத்த மறுபடியும் ஸ்டே கொடுத்திருக்கு, எப்படி கொடுத்திருக்கு? என்ன நீங்க வழங்குறீங்க? அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு மேல ஏதாவது தீர்ப்பு இருக்கா? செட்டிஸ்ஃபைட் ஆயிருக்கு அந்த தீர்ப்பு? அது ஆகும். இனிமே தானே கேஸ் பொன்முடி குற்றவாளின்னு தான் நாங்க வந்து அதெல்லாம் கிடையாது. ஸ்டே கொடுத்தாச்சு, குற்றவாளின்னு சொல்ல முடியாது. தரப்புல வேணா நான் குற்றமற்றவர்னு சொல்லலாம். ஆனா அரசு தரப்புல இருந்து இவர் குற்றம் செய்தவர் என்ற வாதம் தானே வைக்கப்படும். அப்போ இது அதனூடால ஏதாவது ஒரு ஆர்டர் வந்தா பரவாயில்ல. அவங்க கிளியர் கட்டா சொன்னாங்க அந்த நீதிபதிகள், இந்த 3 வருட தண்டனையை மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த கன்விக்ட் ஆனார்ல, குற்றவாளி என்று சொன்னாங்கல்ல, அதை நிறுத்தி வைக்கல. அந்த குற்றவாளின்னு சொன்னதை நிறுத்தி வைக்காதனால தான் நீங்க 1 மாத காலத்திற்குள் கன்சர்ன் கோர்ட்டுக்கு போய் பெயில் வாங்கி வந்துருங்க. பிணை வாங்குறது எதுக்கு சார்? நீ விடுதலை ஆயிட்டா பிணை வாங்க தேவையில்லையே. அப்போ நீ இன்னும் குற்றவாளி தான். குற்றவாளி இடைக்காலமா போய் பெயில் வாங்கிடுவா. அதுக்கப்புறம் இந்த கேஸை விசாரித்து முடிவு பண்ணுவோம். நீ வந்து இன்னசென்ட்டாக உன் பிரேயரை ஏற்றுக்கிறதா, ஏற்கனவே இருந்த தீர்ப்பை அப்படியே அப்சர்வ் பண்ணுறதான்றத அதுக்கப்புறம் தானே முடிவாகும். அப்போ நீங்கள் எப்படி இப்போ பொன்முடி குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒரு நீதிமன்றம் நீ குற்றவாளின்னு உனக்கு தண்டனை கொடுத்துருச்சு. தண்டனையே நீ என்ன சொல்கிற, நான் இடைக்காலமாக தண்டனை நிறுத்தி வைங்க, ஸ்டில் இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் தண்டனை நிறுத்தி வைங்க. அப்போ அந்த என்கொயரிங்கிறது எது? நீ குற்றம் செஞ்சியா செய்யலையா? அப்போ குற்றம் செஞ்சான்னு ஏற்கனவே இருக்கிற நீதி தீர்ப்பின் அடிப்படையில் வாதம் வைக்கப்படும். நான் குற்றம் செய்யலை, என்னை இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு பொன்முடி தரப்பில் வைக்கப்படும். அப்போ இதில் எங்கே குற்றம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும்? அதுக்கு மேலே ஒரு தீர்ப்பு வந்து அந்த வழக்கு தள்ளுபடி ஆகியிருந்தா சரி, குற்றம் தள்ளுபடி ஆகும். எப்ப வந்து அப்பீல் வந்து பெட்டிஷனை ஏத்துக்கிட்டாங்களே அன்னைக்கே முடிஞ்சு போச்சுங்க. அது தீர்ப்பு வந்தா தான் தீர்ப்பு வர்றவழி அது குற்றவாளி அல்ல. நீங்க சாதாரணமா ஒரு பிட் பாக்கெட் அடிச்சா கூட நீங்க கீழமை நீதிமன்றம், ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கான சட்டத்தை உரிமையை அரசு வழங்கி இருக்குது ஒவ்வொரு குடிமகனுக்கும். அதன் அடிப்படையில் இப்போ சுப்ரீம் கோர்ட் போறதெல்லாம் நீங்க நிரபராதின்னு விடுதலை ஆயிடுமா? எத்தனையோ வழக்குகள் வந்து இந்த கீழ் நீதிமன்றம் இந்த விஷயங்களை சரியாக பார்க்கல அப்படின்னு கூட்டி தண்டனை கொடுத்த வழக்குகள்லாம் வந்து நாம் பார்த்துருக்கோம். அதால தயவு செஞ்சு நீங்க எங்க பாருங்க, அது கொடுக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் கொடுக்கட்டும், அதிகப்படியான தண்டனை நீக்கட்டும். இவர் செஞ்ச அது குற்றம் தான் சொல்லிட்டு அன்னைக்கு குற்றவாளின்னு சொல்லலாம். அதுவரை அவர் குற்றமற்றவர். ஒரு கீழ்கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் குற்றவாளி இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க. அதுக்கு மேல் கோர்ட் எங்க கீழ்கோர்ட் வந்து பெருசா, ஹைகோர்ட் பெருசாங்க? ஹைகோர்ட் பெருசு தானே. அப்ப சுப்ரீம் கோர்ட் பெருசா, ஹைகோர்ட் பெருசா? அப்ப ஹைகோர்ட் தீர்ப்பு மீது சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு தரட்டும். அப்ப தரப்ப தருவாங்க. இப்ப ஸ்டே கொடுத்து அது வரைக்கும் திருடன் தான் ஸ்டே கொடுத்துருக்கீங்க. என்ன ஸ்டே கொடுத்துருக்கு? என்ன பாருங்க, தண்டனையை தான் நிறுத்தி 2 நாளையில அவர் அமைச்சர் ஆகிறாரா இல்லையான்னு பாருங்க. எங்க சார் பிரபல வாக்கியம் ஒன்று சொல்லுவாங்க, கருணாநிதி வந்து நாட்டில் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு வானாராம். உடனே நாட்டில் இருக்கிற ஐயோங்கெல்லாம் தலைவர் நம்மளை தான் கூப்பிட்றாரு அப்படின்னு அரசியலுக்கு வந்ததாக சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் அந்த சட்டம், கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பெல்லாம் விட்டுருவோம் சார். ஒரு பொன்முடி சாதாரண ஒரு ப்ரொஃபஸராக இருந்தவர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 6-7 கல்வி நிறுவனங்களை வச்சுருக்காரு. அந்த கல்வி நிறுவனங்களில் லேண்ட் வேல்யூ மட்டும் 894 ஏக்கர், நியரிங் 20,000 கோடி. எவ்வளோ? 20,000 கோடி அந்த கல்வி நிறுவனங்கள் மட்டும். அவருடைய மொத்த சொத்து மதிப்பு வந்து 1 லட்சம் கோடின்றாங்க. ஆனால் 1 லட்சம் கோடி கூட வேணாங்க, ஒரு 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி.
நீ எப்படி வந்து இவ்வளவு ஈஸியா சம்பாரிச்சிருப்ப? கண்ணே, அப்போ இதுல ஏதோ ஒண்ணு நடந்தது தானே. விலைவாசி எல்லாம் 2005க்கு முன்னாடி வாங்கப்பட்ட நிலங்கள்லாம் வந்து ரொம்ப சும்மா ஏக்கரா 2000 3000 அந்த மாதிரி இடங்கள் தான் இருந்தது. அப்ப எல்லாம் தரிசு நிலங்கள். பொன்முடி எனக்கு வந்து மாமனோ மச்சானோ அல்ல, எங்க கட்சியினுடைய ஒரு அமைச்சர், அவ்வளவுதான். அது முன்னாள் அமைச்சர், இந்நாள் கூட கிடையாது. இனிமே அமைச்சர் ஆனா தான். உங்களுடைய இறுதி கருத்து, தூக்கத்தை தொலைச்சிருக்கிறது பாஜகவா திமுகவா? நிச்சயமா திமுக தான் சார். இன்னைக்கு இவ்வளவு ஏன் இவங்க பெதட்டுறாங்க, இவங்களை ஏன் வந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி அலையிறாங்கன்னா, மோடி என்கிற பிஜேபி என்கிற ஒரு கட்சி நம்ம செய்த தவறிலிருந்தே அது வளர்ந்துருக்குது அப்படிங்கிற ஒரு நடுக்கத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. இவங்க உண்மையிலேயே வந்து தமிழக மக்களுக்கு இவர்கள் சரியானவராக இருந்திருந்தால், இப்போ நான் ஒரு லிஸ்ட்டு சொன்னேன்ல, அதில் நீங்கள் வெகு மக்கள் வந்து எதிராக நிற்க வேணாம் சார். ஒவ்வொரு வாக்குறுதியிலும் சில பயனாளிகள் இருப்பான்ல, இவங்க வந்தாங்கன்னா இந்த ஓட்டு இந்த நமக்கு இதை செஞ்சுருவாங்க, நம்ம இந்த ஓட்டை போட்டுணுன்னு ஒரு குடும்பத்தோடு போட்டிருப்போம்ல, அந்த பயனாளிகளும் இன்றைக்கி எதிராக இருக்கிறாங்க. அதை வந்து இந்த தரப்புலேருந்து எடுத்து சொல்கிறாங்க. இவங்க தொடர்ந்து இன்றைக்கு வந்து இந்த நம்ம ஜாஃபர் சாதிக், இந்த மாதிரி பல விஷயங்கள், செந்தில் பாலாஜி, இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 அமைச்சர்கள் நீதிமன்றத்தின் வழக்கை எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தப்பு பண்ணவங்களை நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த பயத்தில் இவர்கள் தூக்கத்தை தொலைத்து இருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். அப்படியா சார்? உங்களுடைய இறுதி கருத்து? தூக்கம் எங்களுக்கு தொலைக்கலை. நான் தான் அது ஆரம்பத்திலே சொன்னேனே, பிரதமருக்கு தூக்கம் தொலைஞ்சு போச்சு. நம்ம அடுத்து பிரதமராக வர முடியுமா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை அமைக்க முடியுமாங்கிற பயம் வந்துடுச்சு. அதனால அவர் தூக்கமின்மையா இருக்காரு சார். பிஜேபி ஒன்று இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார். பிஜேபின்னா இங்கே இருந்து 20 MP வச்சிருக்காங்க, வந்து பேர் கெட்டு போச்சு, அடுத்து வர எலெக்ஷன்ல 4 MP ஆகிட போறாங்கன்னா இருக்குது. நீங்க தான் வச்சுக்கிறீங்க, நம்ம கையை விட்டு பத்தி பேசாதீங்க. நான் சொல்றத ஒட்டுமொத்த இந்தியாவை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டுல 10 இங்க பாருங்க, ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதுங்க. சேலஞ்சு பண்றேங்க. என்ன பேசுறீங்க? 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஒரு தொகுதியிலாவது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நான் அரசியல் விட்டு நான் துறவரம் பண்றேங்க. என்ன பேசுறீங்க? யார்கிட்ட பேசுறீங்க? போகும்போது திமுக என் வயசு உள்ள வயசு இருக்கும் உங்களுக்கு. நீங்க என்கிட்ட வந்து அரசியல் பேசுறீங்க. நகை முளைக்கிற காலத்துல இருந்து நான் அரசியல் இருக்கேன். பேசிட்டா என்ன பேசிட்டா? அதுக்காக நீங்க எதை வேணாலும் பேசுவீங்க, நாங்க எல்லாரும் கேட்டுக்கணும். 50 வருஷமா திமுகவில் இருப்பாங்க. ஒரு தடவை கூட வந்து போய் ஸ்டாலினிட போட்டோ எடுத்துக்க முடியாது, உதயநிதியை போட்டோ எடுத்துக்க முடியாது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான் ஜாபர் சாதிக், எங்கெங்க போய் போட்டோ எடுத்துக்கிறான். எங்களுக்கு தூக்கம் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க தூங்கி எந்திரிச்சு கலகலப்பா தான் இருக்கோம். ஆகையினால திருவாளர் மோடிஜி அவர்களுக்கு தான் தூக்கமின்மை இல்லாம போயிடுச்சு, புலம்பிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு சீக்கிரமா ஒரு டாக்டர்கிட்ட அணுகி அவர் டாக்டர்கிட்ட காமிச்சு அவருக்கு சரியா இருக்கான்னு செக்அப் பண்ணா நல்லது. தூக்கத்தை உண்மையிலேயே தொலைத்திருப்பது பாஜகவா திமுகவா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேயர்களே. இந்த சிறப்பு விவாதம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு காமாட்சி நாயுடு அவர்களுக்கும் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.